வியூவர்ஸ், இது வரைக்கும் நம்ம பசுமை பூமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பார்ந்த பசுமை பூமி வாடிக்கையாளர்களுக்கு இதயம் கனிந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, இன்றைக்கு வியூவர்ஸ் நம்ம பசுமை பூமியில் வீட்டுக்கு வீடு திட்டத்தில் இன்றைக்கி நம்ம நெடுவாசல் கிராமத்தில் உயர் திரு மிஸ்டர் சுரேஷ் அவங்களுடைய ஃபார்ம் நம்ம நிற்கிறோம். நெடுவாசல்னு சொல்கிறது புதுக்கோட்டை மாவட்டம், நெடுவாசல்னு சொல்கிறது ஒரு கிராமம். அதில் நம்ம நிற்கிறோம். இப்போ இந்த கிராமத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் மிஸ்டர் உயர் திரு சுரேஷ் அவங்க துபாயில் வெளிநாட்டில் இருக்காங்க. அவங்களுடைய துணைவியார் உயர் திரு விஜயலட்சுமி சுரேஷ் அவங்க அந்த தோட்டத்தை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவருடைய புதல்வர் மிஸ்டர் சந்திரேஷ் என்பவர் இன்றைக்கி அவர் சென்னையில் பொன்னேறு ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இளைஞர்கள் விவசாயத்தில் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முன்னோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு இதை மாதிரிப்பட்ட சுரேஷை சந்திரேஷ் மாதிரிப்பட்டவங்க முன்னோடியாக இருக்காங்க. ஏன்னா படித்தவர்களும் விவசாயம் செய்யணும். விவசாயம் செய்தால்தான் நம்ம தெய்வத்துக்கு சமமான தொழில் தான் விவசாயம். பணம் காசை நம்ம எந்த தொழிலையும் சம்பாதிக்கிறோம். ஆனால் புண்ணிய தொழில், சோறு போடுற தொழில் விவசாயம். அதை மாதிரி நம்ம சந்திரேச மாதிரிப்பட்ட இளைஞர்கள் விவசாயத்துக்கு முன்னுக்கு வரணும். அவங்க விவசாயத்தை தெரிஞ்சுக்கிடணும். அதாவது விவசாயம் செய்கிறது என்பது வேற. ஏன்னா விவசாயிகள் படுற கஷ்டத்தை இதை மாதிரிப்பட்ட படித்தவர்கள் தெரிந்தாதான் அவங்க ஒரு நல்ல ஒரு தகுந்த ஒரு மாணவனாக இந்த சமுதாயத்தில் உருவெடுக்க முடியும் என்பதுதான் பசுமை பூமியினுடைய கான்செப்ட். இப்போ வீவர்ஸ், நம்ம இப்போ இந்த தோட்டத்தை பார்த்தேன்னு சொன்னால் வீவர்ஸு, இது பேசிக்கலி பார்த்தேன்னு சொன்னால் இது ரெட் சாயில். நல்லா பார்த்துருங்க, இது ரெட் சாயில். ஏன்னா மண்ணிலேயே மிக மிக சத்துக்கள் நிறைந்த சாயில் பார்த்தேன்னு சொன்னால், ஃபஸ்ட்டு வண்டல் மண், அலுவியல் சாயில் நம்ம சொல்லுவோம். அடுத்தபடியாக சத்துக்கள் நிறைந்த மண் பார்த்தேன்னு சொன்னால் செம்மண். இது செம்மண் கொஞ்சம் காம்பாக்டாக இருந்தாலும் இதில் சில்ட்டு கலந்துருக்கு மணல். தென்னைக்கு மிக மிக ஒரு அற்புதமான சாயில். இதை சத்துக்கள் பார்த்தேன்னு சொன்னால் இந்த மண்ணை பொறுத்தளவு இந்த மண்ணில் உப்பு சத்தை ரொம்ப கம்மியாக இருக்குது. சந்திரேஷ், உங்களுக்கு தான் இன்னைக்கு பாடம் எடுக்க போகிறோம். இப்போ இதில் செம்மண் சொல்கிறது ரெட் சாயில். இந்த ரெட் சாயிலில் பொதுவாக தென்னைக்கு தேவையான வளர்ச்சிக்கு நல்லா வளரணும்னு சொன்னால் நம்ம என்னென்ன சாப்பிட்றோம்? ஒரு நாளைக்கு ரைஸ் சாப்பிட்றோம், அப்புறம் ஃபிஷ் சாப்பிட்றோம், இல்லாட்டி மீட்டு சாப்பிட்றோம், இல்லாட்டி வெஜிடபிள் சாப்பிட்றோம். இதில் வழியாக நமக்கு தேவைக்கு தேவையான மினரல்ஸு நம்ம ஓடுறோம், ஆடுறோம், விளையாடுறோம், படிக்கிறோம். பிரெயினுக்கு தேவையான சத்துக்கள் போகணும், பாடிக்கு தேவையான சத்துக்கு போகணும், மசிலுக்கு சத்துக்கள் போகணும், கிட்னி சத்துக்கள் போகணும். அதே மாதிரி இந்த மண்ணில் நமக்கு ஒரு 16 வகையான சத்துக்கள் இந்த மண்ணில் இருக்குது. இது இல்லாமல் மண்ணில் கரிம பொருள் இருக்கும், கார்பன் அது இருக்கும், நிறைய நுண்ணுயிர்கள் மைக்ரோப்ஸ் இருக்கும், மண்புழுக்கள் இருக்கும். நுண்ணுயிர்களே உங்களுக்கு நிறைய தெரியும், பாக்டீரியா, வைரஸு, பங்கஸு, அது இல்லாமல் மைக்ரோரைசா, இதை மாதிரி நிறைய நுண்ணுயிர்கள் மண்ணில் லட்சக்கணக்கான நுண்ணுயிர்கள் ஒரு கிராம் சாயில் லட்சக்கணக்கான நுண்ணுயிர்கள் இருக்கும். அப்போ ஒரு மண்ணினுடைய வளம் மண்ணினுடைய வளம் சொல்றது மண்ணினுடைய ஹெல்த்து, ஃபெர்டிலிட்டி எதை பொறுத்ததுன்னா அந்த மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர்களும் அந்த மண்ணில் இருக்கிற கரிம பொருள், அங்கக பொருட்கள், இதை பார்த்து தான் அந்த மண்ணினுடைய வளத்தை டிசைட் பண்ணுறது. அப்போ மண்ணில் கரிம பொருட்களும் நுண்ணுயிர்களும் அதிகமாக இருந்தால் காற்றோட்டம், அதாவது ஏரேஷன், ஈஸியாக தென்னை மரம் சுவாசிக்கணும். இது நம்ம முக்கியமான கான்செப்டாக இதை பசுமை பூமி வயதாக நம்ம ஆரோக்கியத்தையும் பேணணும். ரெண்டாவது நம்ம நஞ்சில்லாத உணவை உற்பத்தி செய்யணும், ஆரோக்கியமான உணவை உற்பத்தி செய்யணும். இதுதான் நம்ம பசுமை பூமியினுடைய வழிகாட்டி. அதை மாதிரி உங்களை மாதிரிப்பட்ட இளைஞர்களை ஊக்குவித்து விவசாயத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும்னு சொல்கிறது நம்முடைய அடுத்த கான்செப்ட். விவஸ் நித்தியமாக சொல்கிறேன், நம்ம பசுமை பூமியின் வாயிலாக சந்திரேஷ் அவர்களுக்கு அனைவரும் சார்பாக நம்ம பாராட்டு. ஏன்னா ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. இப்போ இந்த மண்ணை பொறுத்தளவு நான் முதலே சொன்ன மாதிரி இந்த மண்ணில் கரிம பொருள், குப்பை, சாணி ரொம்ப கம்மியாக இருக்குது. அதே மாதிரி இந்த மண்ணில் உப்பு சத்து, பொதுவாக தென்னைக்கு உப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா தென்னை கடற்கரை சார்ந்த பயிர். இதில் உப்பு pHன்னு சொல்லுவாங்க, அதாவது கார அமில தன்மை.
அதை பார்த்தீங்கன்னா ஒரு 6.5 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. அதே மாதிரி தலைச்சத்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. தலைச்சத்துன்னு சொல்கிறது வந்து தெரியுமாப்பிள்ள யூரியா. ஒரு செடி வளர்கிறதுக்கு 16 வகையான ஊட்டச்சத்துக்கள் சொன்னேன். அதாவது CHO, கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன், உங்களுக்கு தெரியும். அது வந்து இயற்கையாகவே நம்முடைய காற்றுல இருக்குது. கார்பன் வந்து இலதலை செடிகள், இந்த வேஸ்ட்டுகள். இப்போ இங்கே பாருங்கள், நம்ம இந்த வேஸ்ட்டு, இந்த பாருங்கள் தேக்கு சருகெல்லாம் நிறைய இருக்குது பார்த்தீங்களா. எந்த ஒரு பொருளையும் பிள்ளை நம்ம எரிக்கக்கூடாது சந்திரேஷ். எந்த ஒரு கழிவுகளும், அதாவது வெஜிடேட்டிவ் கழிவுன்னு சொல்லுவாங்க, வெஜிடேட்டிவ் வேஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை வெஜிடபிள்ஸுடைய வேஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லாட்டி கரும்புனுடைய வேஸ்ட்டு, இல்லாட்டி நம்ம வீட்டில் காய்கறி கழுவுற காய்கறியுடைய வேஸ்ட்டு, இல்லாட்டி நம்ம அந்த மாமிசம் எடுக்கிறேன்னு சொன்னால் அதனுடைய கழிவுகள், இதை மாதிரி அனைத்து கழிவுகளையும் நம்ம உரமாக மாற்றணும் பிள்ளை. எந்த ஒரு பொருளையும் எரிக்கக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அப்படி எரிச்சிட்டின்னு வைங்க, மேலே அங்கே பாருங்கள் அந்த மட்டை நான் கருகி இருக்கு பாருங்கள், தெரியுதா சந்திரேஷ், தெரியுதா உங்களுக்கு? அங்கே பாருங்க தோகை கருகி இருக்கு பாருங்கள். இது வந்து இங்கே பாருங்கள் பக்கத்தில் எரிச்சிருக்காங்க. இதை மாதிரி நம்ம கழிவுகளை வந்து எரிக்கக்கூடாது. அந்த கழிவுகளை உரமாக மாற்றணும். அப்போ நம்ம இயற்கையாக கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் சொல்கிறது உங்கள் வயலாக இந்த லட்சக்கணக்கான மாணவர்கள் இந்த பாடத்தை கற்றுக்கிடுறாங்க. அதனால தான் உங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி சொல்ல சொன்னேன். இப்போ வந்து உங்கள் பேர் என்ன, உங்கள் அட்ரஸ் என்ன, அதை சொல்லுங்கள் வியூவர்ஸுக்கு. என் பேர் சந்திரேஷ். அப்பா பேர்? அப்பா பேர் சுரேஷ் ராமநாதன். சுரேஷ் ராமநாதன். அவங்க வந்து துபாயில் இருக்காங்க, குவைத்தில். சரி, சரி. அம்மா பேர் விஜயலட்சுமி சுரேஷ். சரி. நான் வேலம்மாள் சென்னையில் படிக்கிறேன். சரி. உங்களுக்கு விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு ஆசைப்படுறீங்களா? சரி. இந்த கிராமத்துடைய அட்ரஸ் என்ன? இது நெடுவாசல், புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட், தஞ்சாவூர் மாவட்டம். சாரி, புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் தான். புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட். சரி சரி. அப்பா உங்களோட நீங்கள் வந்து இந்த விவசாயத்தை பற்றி கற்றுக்கிட்டதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிறீங்களா? உங்களோட சப்ஜெக்டில் எதை மாதிரி இப்போ இது வருதா உங்களுக்கு? விவசாயம் வருது. என்னென்ன சப்ஜெக்ட் வருது அதில்? அக்ரிகல்ச்சர் மட்டும் ஆரம்பிக்கிறேன். அக்ரிகல்ச்சர் சம்மந்தமாக அதில் வருது உங்களுக்கு? அதில் இந்த இதை மாதிரி வருது. அந்த என்னென்ன சத்துக்கள் தேவைப்படுது, என்னென்ன சத்து, அதை மாதிரி இல்லை. அதை மாதிரி இல்லை. விவஸ், இப்போ நம்ம சந்திரேஷ் அவர்கிட்ட நம்ம ஒரு சில கருத்துக்களை நம்ம இப்போ பார்த்தோம். அடுத்தபடியாக நான் பார்த்த மாதிரி இந்த மண்ணில் வந்து 16 வகையான சத்துக்களில் வந்து ஃபஸ்ட்டு கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன், செகண்ட் வந்து மேஜர் ஃபெர்டிலைசர்னு சொல்லுவாங்க, அதாவது தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து. அதாவது நைட்ரஜன் சொல்கிறது யூரியா, மணி சத்துன்னு சொல்கிறது சூப்பர் அல்லது DAP, சாம்பல் சத்துன்னு சொல்கிறது பொட்டாசு. இப்போ இந்த மண்ணை பொறுத்தளவுல இந்த மண்ணை எடுத்து நீங்கள் எப்போதுமே ஒரு மண்ணினுடைய ஆரோக்கியத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னால், அந்த மண்ணில் வந்து ஈரப்பதம், வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி, ஏரேஷன் காத்தோட்டம், மைக்ரோப்ஸ் நுண்ணுயிரோட பெருக்கம், இதுதான் மண்ணுடைய வளத்தை டிசைட் பண்ணுறது. இப்போ மண்ணை வந்து நம்ம இப்படி பிடிச்சிட்டுன்னு வைங்க, இந்த மண்ணை வந்து இப்படி பண்ணிட்டேன்னு சொன்னால், மண் வந்து எப்படி நம்ம புட்டு பிசையும் போது எப்படி காம்பேக்டாக இருக்கிற மாதிரி இதை மாதிரி காம்பேக்டாக இருக்கணும். அதே மாதிரி நம்ம மண்ணை எடுத்து லைட்டாக ப்ரெஷர் கொடுக்கும்போது லைட்டாக உடஞ்சி தூளாகவும் வரணும். அப்போ இந்த மண்ணை பொறுத்தளவு நமக்கு ரொம்ப ரொம்ப வளமான மண், தென்னைக்கு ஏற்ற மண் தான். பட்டு இதில் வந்து என்னென்ன சத்துக்கள் கம்மியாக இருக்குதுன்னு சொன்னால், தலைச்சத்து யூரியா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுக்கு அடுத்து பொட்டாஸ் சத்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அடுத்து நுண்ணூட்ட சத்துக்களை பார்த்தீங்கன்னா சிங்க் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அடுத்து போரான் சத்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அது எப்படின்னு சொன்னால், இப்போ உங்கள் தோட்டத்தில் கூட அங்கே பாருங்க ஒரு குருத்து வளர்ந்துக்கிட்டு வருது, தெரியுதா? அந்த பாருங்க ஒரு குருத்து, இந்த மரத்துக்கு அடுத்த மரம் அங்கே வருங்க. அந்த குருத்து ஏன் வந்து அப்படி வளர்ந்துக்கிட்டு வருதுன்னு காரணம் சொன்னால், இந்த மண்ணில் வந்து பேசிக்காகவே போராக் சத்து ரொம்ப ரொம்ப கம்மி, சிங்கு கம்மியாக இருக்குது, போராக் சத்து கம்மியாக இருக்குது, பிரஸ் சத்து அதிகமாக இருக்குது, இரும்பினுடைய சத்து அதிகமாக இருக்குது. இரும்பு சத்து கூட கூட பொட்டாசினுடைய சத்து குறையும். அப்போ பொட்டாஸ் சத்து, பொட்டாஸ் சத்தும் போராக் சத்து, அந்த தலைச்சத்து குறைய குறைய மரம் என்ன ஆகுன்னு சொன்னால், மட்டையினுடைய லென்த்து வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து குறைஞ்சிரும். மட்டை வந்து க்ரீனிஷ் ஆகாமல் லைட்டாக பேல் எல்லோவாக இருக்குது. இங்கே பாருங்கள், பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த மரங்கள் என்ன பார்த்தேன்னு சொன்னால் லைட்டாக பேல் எல்லோவாக இருக்குது பாருங்கள். அது காரணம் வந்து அந்த தலைச்சத்து வந்து கம்மியாக இருக்குது. அப்போ நம்ம இதை எப்படி நிவர்த்தி செய்கிறதுன்னு பார்த்தேன்னு சொன்னால், பொதுவாக இந்த மாதிரிப்பட்ட மண்ணுக்கு நீங்கள் வாரத்துக்கு ஒரு தண்ணி கண்டிப்பாக பாய்ச்சி ஆகணும். இது மெயினாக செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னால், வாரத்துக்கு ஒரு தண்ணி. அது நம்ம சொட்டு நீர் பாசனமாக இருந்தால் வாரத்துக்கு 3 தடவை போடலாம். வாய்க்கால் பாசனம் நம்ம பிளட்டு, இப்போ நமக்கு வந்து வாய்க்கால் பாசனம் கிடையாது, பிளட் இரிகேஷன் மொத்தமாக தண்ணி பாய்க்கிறதுனால நீங்கள் வாரத்துக்கு ஒரு தண்ணி கண்டிப்பாக பாய்ச்சி ஆகணும். அதே மாதிரி உழவு ரொம்ப கொடுக்கவே கூடாது, ப்ளோயிங்.
உழவு ரொம்ப கொடுத்தேன்னு சொன்னால் அந்த சூரிய ஒளி வந்து மண்ணை தாக்கி மண் வந்து சீக்கிரம் ஈரத்தை உறிஞ்சி எடுத்துகிட்டு போயிடும். ஈரத்தை எந்தெந்த வழிகளில் நம்ம பாதுகாக்க முடியுமோ பாதுகாக்கிறதா மல்ச்சி, மூடாக்கு. மூடாக்கு சொன்னால் இப்போ பாரு இந்த இலதலை இருக்குது பாரு, இந்த தேக்கு, இந்த தேக்கு சரிகள் இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம வந்து என்ன பண்ண சொன்னால் இது எல்லாமே உரமாக மாற்றணும். இது எல்லாத்தையுமே நம்ம எரிக்கக்கூடாது. தென்னை மரத்தை சுற்றி இதை மாதிரி தென்னை மரத்தை எடுத்து குழி எடுத்தும் போடலாம். இல்லாட்டு நம்ம வந்து இந்த மாதிரி மேலோட்டமாக இந்த இலதலைக்க பாருங்க இருக்குது இந்த வேஸ்ட்டுகள் இது எல்லாத்தையுமே பிடிங்கி தென்னை மரத்துக்கு நம்ம என்னமா மாற்றலாம், உரம் மாற்றலாம். அதுக்கடுத்து இந்த மண்ணுக்கு நான் முதலே சொன்னேன் கரிமப் பொருள் கம்மியாக இருக்குன்னு. கரிமப் பொருள் சொன்னது குப்பை, சாணி, ஆட்டெரு, மாட்டெரு, கோழி எருவு, பன்றி எருவு, இதை மாதிரி என்னென்ன வேஸ்ட்டுகள் கிடைக்குதோ அதையும் நம்ம குழி எடுத்து வைக்க வேண்டியதில்லை. சும்மா நீங்கள் மேலோட்டத்தில் குழி எடுக்கிறது வைக்கிறதுன்னு சொன்னால் ஒரு குழி எடுத்து உரம் வைக்கிறதுக்கு வருஷத்துக்கு ஒரு மரத்துக்கு 40 ரூபா கேட்பான். அப்போ நம்ம வந்து என்ன 40 ரூபாய்க்கு உள்ள செலவை உரத்துக்கு மாற்றலாம். அப்போ என்ன பண்ணணும்னு சொன்னால் இப்போ நமக்கு வந்து தேவையான உரம் யூரியா வேணும்னு வைங்க, கொஞ்சம் பொட்டாஸ் வேணும்னு வைங்க. இந்த சூப்பர் நான் முதலே சொன்னேன் வருஷத்துக்கு நீங்கள் 1.5 கிலோ யூரியா கொடுக்கணும் மேடம். இதுதான் மேடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது வாரத்துக்கு ஒரு தண்ணி இலதலை எல்லாத்தையும் தென்னை மரத்துக்கு உரமாக மாற்றணும். உழவு ரொம்ப கொடுக்கக்கூடாது. வேலி வரப்பு எல்லாமே நீங்கள் நடமாடுற பகுதிகளை சுத்தமாக வைக்கணும். அப்போ சுத்தமாக நீங்கள் வரப்புகளை சுத்தமாக இருந்தால் தான் உழவு நீங்கள் உள்ளே கொடுக்க வேண்டியதில்லை. வரப்பு வழியாக நீங்கள் உள்ளே வந்துடலாம். வந்து தேங்காய் பொறுக்கிறது, தண்ணி பாய்க்கிறதுக்கு நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். அடுத்தபடியாக தென்னை நுண்ணூட்ட சத்து வந்து மேடம் நீங்கள் கடைகள்லாம் வாங்காதுங்க. முடிஞ்சால் நீங்களே நுண்ணூட்ட சத்தில் என்னென்ன வரும்னு சொன்னால் சிங்க் சல்ஃபேட்டு, பெரஸ் சல்ஃபேட்டு, மெக்னீசியம் சல்ஃபேட்டு, மேங்கனீஸ் சல்ஃபேட்டு, காப்பர் சல்ஃபேட்டு, போராக்ஸு, மாலிப்டினம். இப்போ இந்த மண்ணில் வந்து இரும்பு சத்து அதிகமாக இருக்கனால பிரஸை குறைச்சி நம்ம வந்து இலை வந்து வளைஞ்சிக்கிட்டு வரனால இதாக நிறைய மரங்களில் பார்த்தேன்னு சொன்னால் இந்த பாருங்கள் மட்டை என்ன இங்கே பாருங்கள் ஒரு தளர்ச்சியாக இல்லை, மட்டையினுடைய டிப்பை தான் கருகுது பாருங்கள். இது என்னென்ன காரணம்னு சொன்னால் இது வந்து ஊட்டச்சத்தினுடைய குறைபாடுகள். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் வருஷத்துக்கு 1.5 கிலோ யூரியா, 3 கிலோ பொட்டாசு, 2 கிலோ சூப்பர் பாஸ்பேட்டு, 1 கிலோ 2ஆம் நிலை சத்துக்கள், அந்த கால்சியம், மெக்னீசியம், சல்ஃபர். அதனால தான் இந்த டிப்பை நான் கருகிறது உங்களுக்கு. இதை பாருங்கள், அந்த பின்னாடி ஒரு டிப்பை நான் கருகுது பாருங்கள், அந்த ஓலையினுடைய டிப்பை நான் கருகுது. அங்கே பாருங்க அந்த மரத்தில் நல்லா அங்கே பாருங்கள், அந்த மரத்தில் அங்கே பாருங்கள் இந்த டிப்பை நான் கருகுது பாருங்கள், தெரியுதா இல்லையா? அங்கே பாருங்கள் கருகி இருக்குது. அதே மாதிரி அந்த மரத்தில் வந்து அந்த ஓலை வந்து கொடுத்து வளைஞ்சிக்கிட்டு வருது பாருங்கள், அது வந்து போராக்ஸ் சத்து பற்றாக்குறை. இந்த டிப்பு ஏன் கருகுதுன்னு சொன்னால் பொட்டாசம், மெக்னீசியனுடைய குறைபாடு. அப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் வருஷத்துக்கு நான் முதலே சொன்ன மாதிரி 3 கிலோ பொட்டாசு, 1.5 கிலோ யூரியா, 2 கிலோ சூப்பர் பாஸ்பேட்டு, 1 கிலோ 2ஆம் நிலை சத்துக்கள், அதாவது கால்சியம், மெக்னீசியம், சல்ஃபர் ப்ளஸ்ஸு 1 கிலோ உப்பு. இந்த மண்ணுக்கு உப்பு நீங்கள் அவசியம் போடணும். அப்போ இந்த அளவு உரத்தை என்ன செய்யணும்னு சொன்னால் இதை வருஷத்துக்கு 2 தடவையாகவோ இல்லை 3 தடவையாகவோ இதை பிரித்து வைக்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ 1.5 கிலோ யூரியா இருக்குன்னு வைங்க, இதை வந்து 3 தடவை வைக்கணும்னு சொன்னால் ஒரு 1/2 கிலோ யூரியா, சூப்பர் 2 கிலோ வருதுன்னு வைக்க ஒரு 3/4 கிலோ சூப்பர், 1/2 கிலோ யூரியா, 3/4 கிலோ சூப்பர், ஒரு 800 கிராம் 900 கிலோ பொட்டாசு மேடம், ஒரு 100 கிராம் 250, ஒரு 1/4 கிலோ இல்லாட்டி ஒரு 300 கிராம் உப்பு வேணும், 2ஆம் நிலை சத்துக்கள் ஒரு 300 கிராம் மேடம், அதோட கொஞ்சம் வேப்ப முன்னாக்கு மேடம். இந்த நுண்ணூட்ட சத்தை மேடம் கடைகளை வாங்காமல் நாங்கள் பசுமை பூமி வந்து 100க்கு 100 கரெக்டான நுண்ணூட்டம் தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இல்லாட்டி நீங்களே நான் அந்த வீடியோவில் போட்டிருக்கேன் மேடம், நுண்ணூட்ட சத்து எப்படி தயார் பண்ணுறது. ஏன்னா யாருமே சீக்கிரட்டுகளை சொல்ல மாட்டாங்க மேடம். பட் என்னுடைய இது என்னன்னு சொன்ன மேடம், பசுமை பூமியினுடைய வாயிலாக ஏன் நான் அந்த வீட்டுக்கு வீடு திட்டத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னால் மேடம், இப்போ நெடுவாசில் மிஸ்டர் சுரேஷ் சார் தோட்டத்தில் நான் இன்னைக்கு சொல்கிற கருத்துக்கள் வந்து ஏறக்குறைய 50 லட்சம் பேர் பார்க்க போகிறாங்க. இந்த 50 லட்சம் பேர் அவங்க வீடுகளிலே இருந்து இப்போ சார் எனக்கு ஒரு 5000 ரூபா ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் எனக்கு செலவில்லாமல் விவசாயம் நீங்கள் உங்கள் வாயிலாக அனைத்து பேரும் சுரேஷ் சாருக்கு நன்றி சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னால் சுரேஷ் சார் வாயிலாக இனி செம்மண் ஏரியாவுக்கு எப்படி உரம் வைக்கணும், எவ்வளோ உழவு கொடுக்கணும், நீரை எப்படி பாதுகாக்கிறது, வேஸ்ட்டுகளை எப்படி வந்து நம்ம உரமாக மாற்றுறது, இந்த மண்ணுக்கு ஏன் நம்ம உப்பு வைக்கணும். ஏன்னா தென்னை வந்து கடற்கரை சார்ந்த யாருமே தென்னைக்கு உப்பு கொடுக்கறதில்ல.
நம்ம பாரம்பரிய தாத்தா காலத்துலனா தென்னை மரத்துக்கு மரக்காய் கணக்கில் உப்பு கொடுப்பாங்க. இந்த உப்பு கொடுக்கும்போது மேடம் உப்பில் வந்து சோடியம் சத்து குளோரின் சத்து இருக்குது. ஏன் உங்களுக்கு இந்த தென்னை மரத்தினுடைய தண்டு வந்து இந்த செம்மண்ணில் மேடம் என்னென்ன பிரச்சனை வரும்னு சொன்னால், தண்டு பகுதி சிறுக்கு மேடம் பென்சில் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் எங்கே இருக்குதுன்னு சொன்னால், இந்த பாருங்கள் மேடம் ஒரு மரம் நிற்கிது, இங்கே பாருங்கள் மேடம். இப்போ இந்த மரம் மேடம் அந்த தண்டு வந்து இந்த பாருங்க பக்கத்தில் உள்ள மரம் இந்த பாருங்க, இது வந்து தண்டு எப்படி ஆரோக்கியமாக இருக்குன்னு பாருங்கள், பம்பர வடிவத்தில் இருக்குது பாருங்கள். இதுதான் ஒரு ஆரோக்கியமான மரம். அதாவது தூர் வந்து பம்பரமாக இருக்குன்னா இங்கே வரும்போது இந்த தண்டு கணம் வேணும். பட் அந்த மரத்தை பாருங்கள், அந்த மரம் வந்து அப்படியே இங்கே பாருங்கள் பென்சில் பாயிண்ட் மாதிரி மட்டையினுடைய லென்த்து குறைஞ்சிட்டு போகுது. பட் இந்த மரம் பாருங்கள் மட்டையிலேருந்து கூட இருக்குது. ஏன்னா ஒரு மரம் ஒரு நாட்டுரகத்தில் கண்டிப்பாக மட்டையினுடைய நீளம் வந்து ஒரு 6 to 7 மீட்டர் வேணும் வரணும் மேடம். இது கரெக்டாக இருக்குது. பட் அந்த மரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்க ட்ரங்கு, அதாவது தண்டு பகுதி பென்சில் பாயிண்ட் மாதிரி போயிட்டு அந்த இது மட்டையினுடைய லென்த்து கம்மியாக போயிட்டுருக்கு. ரெண்டாவது உங்கள் தோப்பில் இன்னொரு பிரச்சனை என்னன்னு சொன்னால் மேடம், கஜா புயலுடைய பாதிப்பு அதிகமாக இருக்கிறதுனால மட்டையினுடைய எண்ணிக்கை உங்கள்கிட்ட கம்மியாக இருக்குது. 36 மட்டை இருக்கணும் வருஷத்துக்கு. அப்போ தான் ஒளி சேர்க்க நல்லா நடந்து மாவு தயாரித்து இந்த 4 மாவில் ஏறக்குறைய நீங்கள் ஒரு 1.25 ஏக்கர் வருது மேடம். இதில் வந்து மேடம் 2500 to 3000 காய் 45 நாளைக்கு ஒருக்கா அறுவடை செய்யலாம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் மேடம், சிம்பிள் கான்செப்ட் மேடம், நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க. அதாவது தென்னையினுடைய இந்த மேல் மண்ணை எடுத்து இப்படி நீங்கள் அணைக்கக்கூடாது மேடம், இது வந்து தவறு மேடம். இப்படி இங்கே பாருங்கள் மேடம், இப்படி வந்து நீங்கள் வந்து வெர்டிக்கல் பொசிஷனில் அணைக்கக்கூடாது மேடம், காரிசாண்டல் பொசிஷன் இல்லாட்டி ஸ்லாண்டிங் பொசிஷன் பாருங்கள் மேடம். இப்படி தான் மண்ணை நீங்கள் அணைக்கணும். அதுவும் மேடம் அணைக்கும் போது கெட்டியான மண்ணை எடுத்து நீங்கள் அணைக்கக்கூடாது. இதை பாருங்க, இங்கே காம்பேக்டாக இருக்குது பாருங்கள், இங்கே பாருங்கள், இதை மாதிரி கெட்டியான மண்ணை எடுத்து நீங்கள் அணைக்கவே கூடாது மேடம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம் மேடம். இந்த இடத்த வந்து நீங்கள் ரொம்ப கெட்டியான மண் எடுத்து அணைச்சின்னு சொன்னால் மேடம் வேர் இறங்குறதுக்கு, அதாவது ரூட்டு ஃபார்ம் ஆகிறதுக்கு சிரமப்படும். அதனால் மேடம் என்ன செய்யணும்னு சொன்னால், இங்கே பாருங்கள் மேடம், இப்படி காலை வச்சுட்டு இந்த மேல் மண் இந்த இலதலை இங்கே பாருங்கள் மேடம், இந்த மண்ணை தான் எடுத்து நீங்கள் தூருக்கு அணைக்கணும். இங்கே பாருங்கள் மேடம், இப்படி தான் அணைக்கணும் ஸ்லோப்பாக. இது ரொம்ப ரொம்ப முக்கியம் மேடம், நல்லா புரிஞ்சுருங்க. இந்த மண்ணை எடுத்து அணைக்க கூடாது. இங்கே பாருங்க, இது ஹார்ட் சாயில். இதில் வந்து இந்த கருப்பாக இருக்கிற மண் இங்கே பாருங்கள் மேடம், இந்த இலதலை இந்த கருப்பாக இருக்கிற மண் இதை தான் நீங்கள் தூருக்கு அணைக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம் மேடம். இப்படிக்கே பாருங்க, இந்த பாருங்க, இந்த இது வருது கருப்பாக வருது மண், இது இப்படி அணைச்சிட்டேன்னு சொன்னால் எந்த புயல் அடித்தாலும் மரம் வந்து புயலுக்கு சாயாது. அடுத்து நீங்கள் இந்த வெர்டிக்கல் பொசிஷனில் மண் அணைச்சிங்கன்னு சொன்னால் மேடம் வேறு தொங்க ஆரம்பிச்சிடும், கேங்கின் ரூட்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து தென்னைக்கு ஆகாது. அப்படி இருந்தாலே தென்னை மரம் காய்க்காது. அதுக்கு பிறகு மேடம் இப்போ அணைச்சிட்டோம், இது வருஷத்துக்கு ஒரு தடவை செய்தால் போதும். அடுத்து இந்த இலதலை இதை எல்லாத்தையும் இந்த குழிக்குள்ள இந்த பாருங்க, இந்த இலதலை எல்லாத்தையும் இந்த மட்டை வேஸ்ட்டு இந்த பண்ணாடை இங்கே பாருங்க, இந்த பண்ணாடை இந்த மட்டை இதை யாருமே கொடுத்தக்கூடாதுங்களா. இதை எல்லாத்தையும் இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி போட்டுட்டு இதுக்கு மேலே சாணி, அதுக்கப்புறம் நான் சொல்கிற உரத்தை குழி எடுத்து வைக்க ஒரு தடவை மட்டும் நீங்கள் குழி எடுத்து இதை புதைங்க. அதுக்கப்புறம் உரம் போடும்போது நீங்கள் உரத்தை மேலோட்டமாக போட்டால் போதும். தண்ணியை பாய்ச்சிக்கிட்டு அந்த ஈரப்பதத்தை மட்டும் நீங்கள் உரத்தை போட்டால் போதும். குழி வெட்டி வைக்க வேண்டிய தேவைன்னா இல்லை. இதை மாதிரி பண்ணிவிட்டு இந்த வெளிமண்ணை எடுத்து லைட்டாக மூடிடுது. இந்த வெளிமண்ணை எடுத்து இங்கே வரீங்களா மூடிக்கிட்டு இந்த பாருங்க லைட்டாக மூடிக்கிட்டு தண்ணி வந்து நீங்கள் எங்கே வேஸ்ட்டு போடுறீங்களோ இந்த தூருக்கு தண்ணி வரக்கூடாது, தண்ணி தூருக்கு வரவே கூடாது. இதுக்குள்ளே தான் நீங்கள் உரத்தை போடணும். போட்டு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் மேடம் உங்களுக்கு குழி வெட்டுற செலவு கம்மி. குப்பை சாணிக்கு பதிலாக கழிவுகளை நீங்கள் உரமாக மாற்ற. ஏன்னா ஒரு ரோடு குப்பை வந்து 2500-3000 விற்கிது. அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த கழிவுகளை உரமாக மாற்றலாம். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி அந்த உரம் வருஷத்துக்கு மேடம் இந்த மண்ணுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியது 3 கிலோ பொட்டாசு, 2 கிலோ சூப்பரு, 1.5 கிலோ யூரியா,
1 கிலோ 2ஆம் நிலை சத்துக்கள், 1 கிலோ நுண்ணூட்டச்சத்து, 1/2 கிலோ வேப்ப முன்னாக்கு, 1 கிலோ உப்பு. இதை 4 பங்காக பிரித்து அப்போ 3 மாதத்துக்கு ஒரு தடவை தண்ணி பாயும் போது ஒரு வேலையால் வச்சு தண்ணி பாயும் போது இந்த குழிக்குள்ளே நீங்கள் மேலோட்டமாக போட்டால் போதும். இப்படி நீங்கள் பண்ணுனா அந்த உரத்தையும் நம்ம இப்போ அதாவது எப்படி நம்ம ஒரு நாளைக்கு 3 நேரம் சோறு சாப்பிட்றோமோ அதே மாதிரி அதுக்கு தேவையான உரத்தை நம்ம 4 மாதத்துக்கு ஒருக்க 3 பங்காக பிரித்து கொடுக்குறோம். இதை மாதிரி கொடுக்கும்போது மேடம் குறும்பைகள் உதிராது, மரம் ஆரோக்கியமாக வளரும், மண்ணில் உள்ள நுண்ணுயிர்கள் மண்புழுக்கள் சாகாது, நம்முடைய உரம் குழி வெட்டி வைக்கிற உர செலவு மிச்சமாகும், கழிவுகளையும் நம்ம அந்த வேலி உரம் இருக்கிற கழிவுகளையும் சுத்தம் பண்ணி நம்ம வேலியையும் சுத்தமாக வச்சுக்கிட்டு அந்த கழிவுகளையும் உரமாக வாக்கும்போது இந்த மரத்தில் ஏன்னா செம்மண்ணில் மேடம் வந்து மேஜர் பிரச்சனையை வந்து அந்த இலை கருகிறது, தண்டு சுருங்கிறது, குருத்து வளைகிறது, குறும்ப உதுறது, இந்த பிரச்சனைகள் வந்து செம்மண்ணில் அதிகமாக இருக்கும். இதை மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டு வாரத்துக்கு ஒரு தண்ணி நீங்கள் கொடுத்தா போதும் மேடம். கொடுத்துட்டேன்னு சொன்னால் நிச்சயமாக சொல்கிறேன் மேடம், உங்கள் மண்ணை மாதிரி ஒரு வளமான மண் இதை பார்க்கவும் முடியாது, அந்த அளவுக்கு இந்த தென்னை மரம் காய்க்கும். இப்போ விவஸ் நம்ம இது வரைக்கும் செம்மண்ணில் நம்ம உர வைக்கிறத பற்றி நம்ம இது வரைக்கும் எந்த வீடியோவும் பார்க்கல. 2வது மேடம் இதில் இன்னொரு பிரச்சனை என்னன்னு சொன்னால் உப்பு கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தே ஆகணும். 3வது உங்கள் மரையில் மேடம் வந்து இந்த மழை காலம் முடிஞ்சதும் பனிக்காலம் ஆரம்பித்ததும் வெள்ளையினுடைய பாதிப்பு அதிகமாக இருக்கும். அந்த வெள்ளையினுடைய பாதிப்பு வராமல் இருக்கிறதுக்கு மேடம் நீங்கள் இந்த பொட்டாசை கொஞ்சம் கூட வச்சுக்கிட்டு மெக்னீசியம் சிலிக்கேட்டுன்னு ஒரு இது இருக்குது, மெக்னீசியம் சிலிக்கேட்டு, அதை வாங்கி நீங்கள் இந்த உரத்தில் கொடுத்துட்டேன்னு சொன்னால் அந்த வெள்ளையினுடைய பாதிப்பும் குறையும். இல்லை அந்த வெள்ளையை வந்து மெக்னீசியம் சிலிக்கேட்டு காசு கொடுத்து வாங்க முடியாத விவசாயிகள் வந்து என்ன பண்ணுதுன்னா ரைஸ் பிரான்னு சொல்லிட்டு அந்த அரிசியினுடைய தவிடு இருக்குது பார்த்தீங்க மேடம், அதில் சிலிக்கான் வந்து அதிகமாக இருக்கும். இது ஒரு சிம்பிள் வைத்தியம் மேடம். உங்கள் வாயிலாக சுரேஷ் சார் வாயிலாக வெள்ளையை கட்டுப்படுத்துகிற முறையை, ஏன்னா மழை காலம் ஆரம்பிச்சு வெள்ளையி வரும், வெள்ளையி வந்ததும் மட்டை ஏன்னா கருக ஆரம்பிச்சிடும், ஒளி சேர்க்க கம்மியாகும், குறும்பைகள் உதிரும். அதை இப்போவே நீங்கள் எதை பண்ணிச்சோன்னா இந்த மழை சீசன் ஆரம்பிச்சதும் எல்லா விவசாய பெருமக்களும் உரம் வைக்கும்போது இந்த தவிடு இருக்கு நம்ம அரிசி தவிடு, அந்த அரிசி தவிடை வந்து 1 கிலோ 2 கிலோ நீங்கள் அந்த உரத்தோட நான் சொன்ன பொட்டாசோட கலந்து வச்சுட்டீங்கன்னா அந்த வெள்ளையினுடைய பாதிப்பு குறையும். அப்படி இல்லாத விவசாயிகள் வந்து சாம்பல் அரிசி தவிடு, சாம்பல் அரிசி தவிடு 2ஐயும் மிக்ஸ் பண்ணி சின்ன கண்டுகளாக இருந்தால் அந்த ஓலைகளில் நீங்கள் தூவி விடலாம். ஓலைகளில் அரிசி குறையும். அப்போ செம்மனுக்கு நீங்கள் இதே மாதிரி வந்து நான் முதலே சொன்ன மாதிரி இந்த ஸ்லோப்பு இது பண்ண விடாது, ரொம்ப கெட்டியான மண்ணை வந்து நீங்கள் தூருக்கு எப்போதும் அணைக்கக்கூடாது. தண்ணி வந்து வெளியில் தான் பாயணும், இதில் தான் நம்ம உரம் போடணும். உரம் என்னென்ன உரம் செம்மனுக்கு போடணும், உப்பு ஏன் போடணும், நம்ம இதெல்லாம் தெளிவாக பார்த்துட்டோம். ஆகையால் வியூவர்ஸ் நம்முடைய காலத்தினுடைய கட்டாயத்தை கருதி இப்போ நம்ம உயர்திரு மிஸ்டர் குவைத்தில் இருக்கிற சுரேஷ் அவர்களுக்கு திரும்பவும் நம்ம பசுமை பூமியின் வாயிலாக சுரேஷ் அவர்களுக்கும் நன்றியை கூறி நீங்கள் சந்திரேஷுக்கு எல்லாருமே உங்களுடைய மாணவர்களாகிய நீங்கள் வந்து வியூவர்ஸ் நீங்கள் வந்து அந்த வீடியோ பார்க்கும்போது சந்திரேஷுக்கு நன்றியை சொல்லுங்கள், சுரேஷ் சாருக்கு நன்றி சொல்லுங்கள். அனைவரும் நம்ம விவசாயத்தை தெரிஞ்சுக்கிடணும். இளைய பெருமக்களும் இப்போ படிக்கின்ற இளைஞர்களும் விவசாயத்தை கற்றுக்கிடணும், விவசாயத்தை அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கிடணும். ஏன்னா விவசாயிகள் படுற கஷ்டம் அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் போது தான் அவங்க ஒரு உண்மையாக மாணவன் இந்த சமுதாயத்துக்கு பயன்படுகின்ற ஒரு அப்துல் கலாமாக சந்திரேஷ் போர்பட்ட இளைஞர்கள் வாழும் நம்முடைய அப்துல் கலாமாக மாற வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.